காலபுருஷனுக்கு 4வது ராசி கடக ராசி. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இந்த கடக ராசியில வரும். இந்த 4ஆம் பாதத்துல பிறந்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா, அதே சமயத்துல ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. குடும்ப பாரத்தை அதிகமாக சுமப்பவர்கள் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப பதறி போய் துடிச்சு போயிடுவாங்க. சாதாரண ஒரு ஃபீவர் வந்தா கூட அவங்களால மனசுல ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு குடும்பத்துல ஒரு பாசமும் நேசமும் ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை நடத்துபவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தான். குருவனுடைய நட்சத்திரம்ன்ற மாதிரி இவர்கள் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க. நம்ம இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எளிமையா வாழ்க்கை நடத்தணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பெரிய பெரிய மகானுக்கு உண்டான எல்லா சிந்தனைகளுமே இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த 2025ல இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக உயர்வான சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் தொழில்ல ஏதாவது தேவையில்லாத ஆர்டர் கேன்சலேஷன், ப்ராஜெக்ட் ரிவர்ஸ் ஆகுறது, ரிஜெக்ட் ஆகுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தும் அதை செய்ய முடியாமல் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் தொழில் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மிக விரைவாக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அஷ்டம சனியின் கால பொழுதுதான் உங்களுக்கு அந்த மாதிரியான சில தடைகள் இருந்தது. எல்லாமே இருக்கு உங்களுக்கு. பினான்சியலா நீங்க எல்லாமே ஒரு இதுவா இருக்கிறீங்க, நல்ல வெல் செட்டில்டா இருக்கிறீங்க. சில விஷயங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுல சின்ன சின்ன தடைகள், உங்களுக்கு ஏமாற்றங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்டை, ஒரு ஆர்டரை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க. கடைசி நேரத்துல அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோளாறா இல்ல காலத்தின் கோளாறா என்ன சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க. இந்த 2025ல அதற்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை கிடைச்சிருக்கு. கடந்த காலத்துல வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்தாலும் வேலையில எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. ஆனா கிடைச்ச வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியின்மை, ஏண்டா நம்ம வேலை பார்க்குறோம், இந்த வேலைக்கா நம்ம இப்படி சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு குறைவான அளவுக்கு வந்ததுதான் உங்களுக்கு இருந்த அங்க இருக்கின்ற அந்த குறைபாடே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தடைகள், அடுத்து சில பிரச்சனைகள், மேலதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் எல்லாமே, ஏன்னா நீங்க எப்போதுமே நேர்மையாக பேசுபவர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். அந்த நேர்மையா பேசுறதுனாலதான் பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு வளர விடாம உங்க கூட வேலை பார்க்கறவங்களும் சரி, உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி எப்போதுமே ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அலுவலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025ல ஒரு நல்ல உயர் பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நீங்க கோர்ஸை முடிச்சிருப்பீங்க, காலேஜ் படிப்பு, கல்லூரி பருவம் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. உடனே பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கும். பிளேஸ்மெண்ட்ல கிடைச்ச வேலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி, நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு சேலரி மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு இது தகுதி இல்லாத வேலை, அந்த மாதிரியாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி சேவர். அதாவது தகுதிக்குண்டான ஒரு வேலையை கொடுக்க மாட்டார், பட் வேலையை கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப தகுதியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பது
வர்றதற்குண்டான இந்த ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு. கல்வியில நிறைய மேம்பாடு இருக்கு இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு. நல்ல மேற்படிப்புல ஒரு தெளிவோட படிக்கிறது, நீங்க இதுதான் எடுக்க போறீங்க, இன்னதுதான் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக எடுக்க போறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல 12th படிச்சிருப்பீங்க, உங்களுடைய மார்க்கே பாத்தீங்கன்னா போதுமானதாக இருக்காது. ஐயோ நம்ம தேவையில்லாம இந்த மாதிரி எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரியாக, ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அப்போ அந்த அளவுக்கு இல்லை. அஷ்டம சனியினால உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்துல ஒரு அனாவசியமான பிரச்சனைனால உங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 2025ல உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸை வச்சு நீங்க நல்லா வெளியில வருவதற்கு உண்டான ஒரு சாதகமா அடுத்த ஒரு 3 வருடங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. இந்த மாணவ பருவங்களை பொறுத்த மட்டும் கல்லூரி யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ, எந்தெந்த கோர்ஸ்லாம் கிடைக்குதோ ஒரு சகஜமா எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, நம்ம படிக்காததுனால இந்த மாதிரியாக கீழே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதுல நல்ல ஒரு டெவலப்டா வர்றதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப பாரத்திலே சுமப்பவர்கள்ல முதல் ஆளாக இருப்பவர்கள். எதா இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட் போட்டுதான் இந்த இடத்துல அவர்கள் வேலை செய்வாங்களே. இந்த பட்ஜெட் இல்லாம இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருக்கவே மாட்டீங்க. பெண்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட்டை போட்டு ஒரு வருஷமா அப்படி இப்படிமா போட்டு நெகட்டிவ்ல வந்து பிளஸ்ல போய் நெகட்டிவ்ல வந்து பிளஸ்ல போய் இப்படி ஒரு இடத்துல இருந்து பணம் வருதுன்னா அந்த பணத்தை நீங்க கடனுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய குழந்தைகளை சரியா பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்த கடகராசி பெண்களுக்கு இந்த 2025ல கை நிறைய பணம் காசு எல்லாமே சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது நீங்க கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்ப பெண்களா இருக்கிறீங்களா அப்படின்னீங்கன்னா குடும்ப பாரங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரம். நீங்களே துணிஞ்சு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வேலை வாய்ப்புல நல்ல வருமானம் உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய பொறுமை தான் பாத்தீங்கன்னா இந்த 2025ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது. கடந்த ஒரு 3 வருஷமாக இருந்த ஒரு பொறுமையின் ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த 2025ல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதியையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி பெண்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்து வெளியில வரணும், நான் வேற கண்ட்ரிக்கு ஏதாவது போலாமா இல்ல இந்தியாவுக்கே திரும்ப வரலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக வரலாம். நீங்க ஒரு வாட்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அஷ்டம சனியின் பிடியிலிருந்து மிக விரைவாக உங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அங்க ரெஸ்டாரண்ட்ல இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இல்ல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில இப்படிலாம் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5 வருஷம் ஆச்சு போய் அப்படின்னா நீங்க கிரீன் கார்டுலாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான் உங்களுடைய கோச்சார கிரகங்களை ஆட்டுவிக்கக்கூடிய கிரகம், அதாவது நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான். எப்படி நம்ம ஒரு மாட்டு வண்டியிலயோ இல்லை ஏதோ ஒரு வாகனத்துல போகும்போது அதற்குன்னு ஒரு டிரைவரோ யாரோ ஒருத்தர் ஓட்டுநர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டுநர் யாரு? உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான். நம்மளுடைய அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.